நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உங்கள் மேல ரொம்ப நோக்கமா இருக்கிறாரு. இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு உள்ளத்துல காயத்தோட வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்குறீங்க தானே? வெளியே சொல்ல முடியாத ஒரு துக்கம் உள்ளத்தை அழுத்தி வேதனைப்படுத்தி கொண்டே இருக்குதா? உங்களுக்குள்ள அழுது கொண்டு இருக்கிறீங்களா? சிலர் சொல்லுவாங்கல்ல, வெளியே நல்லா தான் இருக்குங்க, எனக்கு உள்ளுக்குள்ள என் இருதயத்துல நான் அழுது கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்த துக்கம். அது உங்களுடைய தனிப்பட்ட காரியமா இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத ஒரு காரியம், அந்த குடும்ப காரியமா இருக்கலாம், வேலையில பிஸ்னஸ்ல இருக்கிற சூழ்நிலையில எந்த ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை பாதித்து இருக்கிறாரு. அதனால உங்களுடைய உள்ளத்துல ஒரு துக்கம் இருக்கிறது இல்லை. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஒரு பக்தன் என்ன சொல்றார் தெரியுமா? 94 சங்கீதம் 19 வசனத்துல, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆண்டவரே, என் உள்ளத்தில் விசாரங்கள் துக்கம் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. உள்ளத்துல விசாரம் பெருகும் போது நம்முடைய உள்ளம் ஒரு ஆறுதலை தேடும். ஆறுதலற்று அப்படியே தவிக்கும். ஆறுதலே வராது. சில சமயத்துல சில இழப்புகள், சில நிந்தைகள், சில நெருக்கங்கள், சில பாதிப்புகள் வந்துட்டா நம்முடைய உள்ளத்துல அப்படியே விசாரம் பெருகி 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 அப்படியே ஒரு பாரமாய் அழித்து விடும். அப்போ ஒரு விரக்தி உள்ளத்துல வந்துடும். அப்புறம் நம்முடைய மனசுல ஒரு சந்தோஷம் வராது, சாப்பிட மனம் வராது, தூங்க முடியாது, அந்த பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆத்மாவுக்கு என்ன தேவைன்னு ஆறுதல். இந்த ஆறுதல் மனுஷனால கொடுக்க முடியுமா? மனுஷனுடைய வார்த்தை ஆறுதல் படுத்த முடியாது. அந்த நேரம் கொஞ்சம் அப்படியே தெரியும், அவ்வளவுதான். அழாதங்க, பயப்படாதங்க அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை. ஆனா தேவனுடைய பிரசன்னம் இறங்கி அவர் நம்முடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்திட்டா அந்த விசாரங்கள் அப்படியே விலகி உள்ளத்துல ஒரு ஆறுதல் வந்துடும். என்னன்னா, தேவனுக்கு ஒரு பெயர் ஆறுதலின் தேவன். ஆண்டவருக்கு ஒரு பெயர் ஆறுதலின் தேவன். நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தெய்வம்னு சொல்லுகிறார். உனக்கு ஒரு ஆறுதல் இன்றைக்கு தேவையா இருக்குது மகனே, மகளே. உன் உள்ள காயப்பட்டு இருக்குது. அது வெளியே சொல்ல முடியாதபடி இருதயத்தில் உண்டான காயத்தினால விசாரம் பெருகி எப்பவும் ஒரு சோகம், ஒரு மன அழுத்தம், ஒரு துக்கம், சிந்தனையில போராட்டம், நீ கலங்கி கொண்டிருக்கிற. உனக்கு இப்ப தேவை ஒரு ஆறுதல். நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் ஆண்டு சொல்றாரு. அவர் ஆறுதலின் தேவன் என்றால் எந்த பிரச்சனையில் அகப்பட்ட மக்களுக்கும் அவரால் ஆறுதல் செய்ய முடியும். அவர் இந்த மாதிரி அற்புதமான ஆறுதலை தருகிற தேவன். எப்படி இந்த ஆறுதலை அவர் தருகிறார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? தேற்றரவாளன், கம்ஃபர்டர், ஆறுதல் படுத்துகிறவர். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கின உடனே அந்த விசாரங்கள் அப்படியே விலைக்கு ஆறுதல் வரும். நான் ஒரு சமயம் ஒரு வீட்டிற்கு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருந்தேன். அவருடைய கணவர் மரிச்சிட்டாங்க. அதனால அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய விசாரம் பெருகி விட்டாரு. பிள்ளைகள்லாம் ஆறுதல் சொல்லி பார்க்குறாங்க, ஆண்டவரை அறிந்தவங்க தான், நல்லா ஜெபிக்கிறவங்க தான். ஆனால் இந்த கணவருடைய மரண உள்ளத்தை பாதித்து விட்டாரு. உள்ளத்துக்குள்ள அப்படியே ஒரு வேதனை, வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு. அதனால வாய் விட்டு அளவ முடியல, அப்படியே சுகமாகவே இருக்கிறாங்க. அப்போ பிள்ளைகள் ஆறுதல் படுத்துறாங்க, மற்ற ஊழியக்காரங்க ஆறுதல் படுத்துறாங்க. அப்பப்போ ஜெபிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ஆறுதல் வர மாட்டேங்குது. அப்படியே சோகமாக இருக்கிறாங்க. நான் போயிருக்கும் போதும் அவங்க சோகமாக தான் இருந்தாங்க, அந்த துக்கத்தில் இருந்தாங்க. கணவரை அவங்க இழந்து சில நாட்கள் கடந்து விட்டது. அதுக்கு மத்தியில் அப்படி தான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சிட்டு நம்முடைய வார்த்தைகளை அவங்களை ஆறுதல் படுத்த முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும்தான் இவங்களை ஆறுதல் படுத்த முடியும். கர்த்தரே இறங்கி தன்னுடைய ஆறுதலை கொடுத்தாதான் அந்த துக்கம் நீங்கி ஆறுதல் வரும் அப்படின்னு சொல்லி பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், ஆறுதல் அளிக்கிற உம்முடைய பிரசன்னம் இப்போ அவன் மேலுக்கு இறங்கி வரணும். அதுதான் இன்றைக்கு அவளுக்கு தேவை. என்னுடைய வார்த்தை
நான் சொல்கிற வார்த்தை ஆறுதல் படுத்த முடியாது, ஆனால் உம்முடைய பிரசன்னம் ஆறுதல் படுத்த முடியும். அவங்க உள்ளத்தில் அவ்வளோ விசாரம் பெருகி இருக்கிறது அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவுடைய பிரசன்னம் இறங்க ஆரம்பித்தார். அப்படியே ஆவியானுடைய பிரசன்னம் இறங்க இறங்க சுற்றிலும் இந்த எல்லாருமே அந்நிய பாஷையில தேவனை துதிக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே இந்த கர்த்தருடைய பிரசன்னம் பனியை போல இறங்குவதை உணர முடிந்தது. ஆவில நிரம்பி அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானுடைய பிரசன்னம் ஆட்கொண்டது. அந்த தாயார் அப்படியே துதிக்க ஆரம்பிச்சாங்க, வாய் திறந்து ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அந்த ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. காரணம், நான் ஜெபித்ததுனால அல்ல, தெய்வ பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், அந்த ஆறுதல், அவருடைய ஆறுதல் உள்ளத்தில் வந்தது. அவங்க சொன்னாங்க, தன் பிள்ளைகளை கூப்பிட்டு, இவ்வளவு நாளும் யார் யாரோ பேசினாங்க, சொன்னாங்க, எனக்கு வசனெல்லாம் வாசித்து காமிச்சாங்க, என் உள்ள ஆறுதல் அடையலை. ஆனால் இன்றைக்கு இந்த ஆவியானுடைய பிரசன்னம் என் மீது இறங்கின உடனே அந்த விசாரெல்லாம் விலகிட்டு அப்படியே பாரம் என்னை விட்டு விலகி போயிட்டு நான் அப்படியே ஒரு சந்தோஷம் ஆயிட்டேன். ஒரு ஆறுதல் உள்ளத்தில் வந்து விட்டது. அவ்வளோதான். இனி அந்த உள்ளத்தில் அது பாதிப்பு வராது. அந்த உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும்போது தேவனுடைய ஆறுதல் நமக்குள்ள வரணும். இன்றைக்கு உங்களுக்கு தேவை இந்த ஆண்டோடைய ஆறுதல். அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும்படி நான் செபிக்க போகிறேன். ஆவியானுடைய ஆறுதல் உங்களுக்குள்ளே உண்டாக்கும்படி செபிக்க போகிறேன். தேற்றரவாளனாகி ஆறுதல் அளிக்கும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும்படி செபிக்க போகிறேன். அவருடைய இருதயத்தில் கைவிட்டு, ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆறுதல் தேவை, என் உள்ள காயப்பட்டு இருக்கிறது, சோர்ந்திருக்கிற, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஆறுதல் தாரும். செபிங்க செபிங்க. ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற இந்த மகனை பாரும், இந்த மகளை பாரும். உள்ளம் விசாரத்தினால் நிறைந்திருக்கிறது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆண்டவரே, என்ன பண்றதுன்னு தெரியல, ஜெபிக்கவும் முடியல. நம்முடைய ஆறுதல்கள் உள்ளத்தை நிரப்பட்டும். ஆவியானுடைய பிரசன்னம் இந்த மகனை நிரப்பட்டும், இந்த மகளை நிரப்பட்டும். சகலவிதமான ஆறுதலின் தேவனே, நம்முடைய ஆறுதலின் பிரசன்னம் அவளை ஆட்கொள்ளட்டும். ஆவியானுடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும். இப்பொழுது அந்த விசாரங்கள் விலகும்படி ஆறுதல் உள்ளத்தை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். இந்த மகனை, இந்த மகளை நிரப்பட்டும். அந்த காயங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆறுதல் உண்டாகட்டும். ஆமென்.